புதுச்சேரி சாரம் பகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தங்கியுள்ள ஹோட்டலை அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, விஜயகாந்திற்கு எதிராக அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன சொல்றாங்க? இன்று பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணம் கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்ட கால 10 மணிக்கு நடக்க இருக்கு. இதற்காக பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று இரவு புதுச்சேரி காமராஜர் சாலையில் ஒரு நட்சத்திர விடுதியில தங்கியிருக்காரு. இந்நிலையில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அதிமுக பற்றியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பற்றியும் தவறாக பேசியதாக அங்கு இருக்கிற புதுச்சேரி மாநில அதிமுகவினர் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஓம் சக்தி சேகர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதே போல பாத்தீங்கன்னா மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அந்த பகுதியில் இருக்கிற நுழைவாயில முற்றுகையிட்டு அதில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக முதல்வர் அவதூறாக பேசியதாகவும் அவருக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டி இந்த பகுதியில் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. காலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் விஜயகாந்தோட உருவமை எரிக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா நுழைவாயில முற்றுகையிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு கடலூர்ல நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொள்ளணும். ஆனா இதுவரைக்கும் அந்த விடுதியை விட்டு வெளியில வர முடியல. இந்த 2 பகுதியிலுமே பாத்தீங்கன்னா 2 நுழைவாயிலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல முற்றுகை இருக்காங்க. தொடர்ந்து பதட்டமா இருக்கு. இந்த பகுதியில் இவங்க பாத்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க தொடர்ந்து இந்த இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. எந்நேரமும் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பகுதியில் அதிமுக பொதுமக்கள் கடுமையான ஒரு அச்சத்துக்காக இருக்காங்க. கோபி, திட்டமிட்டபடி தேமுதிகவினருடைய போராட்டம் நடைபெறுமா, இல்ல இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தேமுதிக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நட்சத்திர விடுதியில தங்கியிருக்கிற தேமுதிக யாரும் வெளியில வரல. இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான அதிமுக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதி அளிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும் சொல்லி தேமுதிக நேற்று இரவே சொல்லியிருக்காங்க. அதாவது கடலூர் மாவட்ட காவல்துறை தடை விதித்தாலும் திட்டமிட்டபடி எங்கள் ஆர்ப்பாட்டம் தடை மீறி நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அங்க தடை விதிக்கல. எந்நேரம் வந்தாலும் பாத்தீங்கன்னா சரியா 9:45 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு 10 மணிக்கு கடலூர் போவதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தயாரில் இருக்காரு. ஆனா 2 பக்கமே 2 நுழைவாயிலுமே 2 அதிமுக உறுப்பினர்கள் இந்த நுழைவாயில முற்றுகையிட்டு இருக்காங்க. அதே போல சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து புதுச்சேரி பகுதி இந்த காமராஜர் சாலை பகுதி தொடர்ந்து பதற்றமா இருக்கு. தொடர்ந்து இவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோபி, அதிமுகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா இந்த சூழ்நிலையில விஜயகாந்த் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது குறித்து சொல்லுங்க. இல்ல, புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த புகாரும் இல்ல. இந்த மாநிலத்தில் இங்கே தேமுதிக தலைவர் கைது செய்ய வாய்ப்பு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புகார் அதிமுக பொதுச் செயலர் தவறாகவும் அதிமுக தவறா பேசல குற்றம் சாட்டி மட்டும்தான் இங்க உருவமை சாலை மறியல் முற்றுகை தொடர்ந்து இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோபிநாத், தற்போது பாத்தீங்கன்னா இந்த அதிமுக ஒரு பக்கம் சாலை மறியல் மற்றும் அவருடைய உருவமை எரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேமுதிகவினர் தங்களது ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தடையை மீறி விஜயகாந்த் ஒருவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பட்சத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காவல்துறையின் மத்தியில் என்ன சொல்றாங்க? காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான இன்ஸ்பெக்டர்கள் டிஎஸ்பி தலைமையில நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த நுழைவாயில பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2 நுழைவாயிலுமே இவங்க அதிமுக முற்றுகையிட்டு இருக்காங்க. கேட்டு மேல் ஏறி போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றொரு நுழைவாயில இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதி தொடர்ந்து பதற்றமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் காவல்துறை தங்களோட போய் முழு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் கிளம்பும் பட்சத்தில் அதிமுகவினர் அப்புறப்படுத்தி விஜயகாந்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது புதுச்சேரி மாநில காவல்துறை தயாரா இருக்காங்க.